இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களும் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தியானித்து கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை இந்த நிருபத்தின் ஆக்கியோன் வெளிப்படுத்தும் விதத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த நிருபத்தின் பின்னணியத்தை பற்றி நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எபிரேயர் நிருபத்தை யார் எழுதியது என்பதற்கான சான்றுகள் வரலாற்றில் கொடுக்கப்படவில்லை. இந்த நிருபத்தின் மொழி, நடை, இறையியல் கருத்துக்கள் ஆகியவை பவுல் எழுதிய நிருபத்திலிருந்து வேறுபட்டிருப்பதால் எபிரேயர் நிருபத்தை பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை என்று கருதப்படுகிறது. இந்த நிருபத்தை எழுதியவர் யூத மார்க்கத்தையும் பழைய ஏற்பாட்டையும் நன்கு அறிந்தவர். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை அநேக இடங்களில் மேற்கோள் காட்டி விளக்குகின்றார். எழுதப்பட்ட காலம் கிபி 70க்கு முன்பாக இருக்கக்கூடும் என்று சொல்லி கூறப்படுகிறது. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம் தியானத்திற்கு உறுதுணையாக இருக்கும். யூத மார்க்கத்தை தழுவி பழைய ஏற்பாடை நன்கு கற்று அறிந்து பின்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது. கள்ள போதனைகளை கடிந்து கொண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் துன்புறுத்தப்பட்டு பின்மாற்றம் அடையும் நிலையில் இருந்த யூதர்களுக்கு விசுவாசத்தில் உறுதியாயிருக்கும்படி எடுத்துரைக்க இந்த நிருபம் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் மைய கருத்தே கிருபையினாலே கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், இதை மையமாக வைத்து கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையின் மூலம் எவ்வாறு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிறது என்பதே. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் மீதும் தீர்க்கதரிசிகள், தேவதூதர்கள் மற்றும் ஆரோனின் ஆசாரியத்துவத்தின் மேலும் அதிகமாக நம்பிக்கையுடையவர்கள். கிறிஸ்து இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எப்படி உயர்ந்தவர் என்பதை இந்த நிருபத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதன் மூலமாக தான் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது யூதர்களின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை கடிந்து கொண்டு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டுமே இரட்சிக்கப்பட இயலும் என்பதை மிக தெளிவாக எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் காட்டுகிறார். அதற்கு அடிப்படையாக எபிரேயர் முதல் 10 அதிகாரத்திலே கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமையும் மேன்மையும் என்ன என்பதை நிரூபித்து அவர் மேல் விசுவாசம் வைத்து விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் அழைக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தபடி யூதர்கள் தீர்க்க தரிசனங்களுக்கும் தேவதூதர்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அதிக கனத்தை கொடுத்தபடியால் எபிரேயர் முதல் அதிகாரம் கிறிஸ்து தீர்க்கதரிசிகளுக்கும் தேவதூதர்களுக்கும் மேலானவர் என்பதை விளக்குகின்றது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக பல காரியங்களை ஆட்சியாளர்களுக்கும் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி நடத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் இடைவிடாமல் நேரடியாக மனு உருவெடுத்து கிறிஸ்துவாய் உலகிற்கு வந்து விடுதலை வாழ்வுக்கு நேராய் மனு குலத்தை நடத்துகின்றார். தீர்க்கதரிசிகள் தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள். பாவ மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. கர்த்தரின் கருவியாய் மட்டுமே அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவோ பாவ மன்னிப்பை நேரடியாக கூறி மீட்பை அதிகாரத்தோடு கொடுத்தார். அடுத்ததாக கிறிஸ்து தேவதூதர்களுக்கும் மேலானவர் என்பதை எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் விளக்குகின்றார். யூதர்கள் தேவதூதர்களை கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தில் முக்கிய பங்காளர்களாக கருதினர். எனவே எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கிறிஸ்து அவர்களை காட்டிலும் மேலானவர் என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்து 7 வசனங்களை மேற்கோள் காட்டி எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக சங்கீதம் 2:7 கூறப்பட்டுள்ள நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்பதை எபிரேயர் 1 அதிகாரம் 5 வசனத்தில் காணலாம். இது கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை காட்டுகிறது. இது வேதாகமத்தில் எந்த தேவதூதருக்கும் கூறப்படவில்லை. தாவீதின் குடும்பத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி கூறிய தீர்க்க தரிசனமான 2 சாமுவேல் 7 அதிகாரம் 14 உள்ள நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்ற வசனமும் எபிரேயர் 1 அதிகாரம் 5 வசனத்தின் 2 பாகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது.
கிறிஸ்து தாவீதின் சந்ததியில், தாவீதின் வம்சத்தில் வந்தபடியால் இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவை குறித்து என்று எழுதுகிறார். இது எந்த தேவதூதருக்கும் கொடுக்கப்படவில்லை. மூன்றாவதாக, தேவதூதர்கள் கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் எபிரேயர் 1 கிறிஸ்து தேவதூதர்களுக்கும் மேலானவர் என்பதையும் வணங்கப்படத்தக்கவர் ஆண்டவர் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக சங்கீதம் 45:6-7 எபிரேயர் 1:8-9 மேற்கோள் காட்டி கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணப்பட்ட நித்திய ராஜா, நீதியோடும் உண்மையோடும் அரசாளுகிறவர் என்பதை வலியுறுத்துகிறார். ஆறாவதாக சங்கீதம் 102:25-27 எபிரேயர் 1:10-12 சுட்டிக்காட்டி கிறிஸ்துவுக்கு மனு குலத்தின் மேலுள்ள நித்திய கரிசனையும் அவர் உருவாக்கின அனைத்தும் நிரந்தரமற்றது, அழிந்து போகின்றது, ஆனால் கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்பதையும் குறிப்பிடுகிறார். இறுதியாக எபிரேயர் 1:13 சங்கீதம் 110 எடுத்துரைத்து கிறிஸ்து கர்த்தரின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து வல்லமையோடும் அதிகாரத்தோடும் மாட்சிமையோடும் ஆட்சி செய்கிறார். தேவதூதர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவதூதர்கள் உட்பட படைக்கப்பட்ட அனைத்தும் கிறிஸ்துவுக்கு கீழானவர்கள் என்பதை அவர் விளக்குகின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து தீர்க்கதரிசிகள், தேவதூதர்கள் ஆகியோருக்கு மேற்பட்டவர்கள் ஆனபடியால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று 2 அவர் கூறுகின்றார். கிறிஸ்து மனு உருவெடுத்து இவ்வுலகத்துக்கு வந்ததின் நோக்கம் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுதலை பண்ணுவதே. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்த மோசையோடே கிறிஸ்துவை ஒப்பிடுகின்றார். ஆகிலும் கிறிஸ்து மோசையை காட்டிலும் மேலானவர் என்பதை உணர்த்த மோசே கர்த்தரின் வீட்டில் இருக்கின்ற உண்மையுள்ள ஒரு மனிதன் என்றும் அந்த வீட்டை உருவாக்கியவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்றும் குறிப்பிடுகிறார். கர்த்தரின் வீடாகிய ஆலயத்தின் உரிமையாளராகவும் பிரதான ஆசாரியராக கிறிஸ்து மோசையை விட மேலானவர் என்று கூறுகின்றார். ஏனென்றால் யூதர்கள் மோசேக்கும் அவரால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்தார்கள். மோசேயை குறித்து கூறின உடனே எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை இழந்து போனது நினைவுக்கு வருகிறது. எனவே யூதர்களை தங்கள் இருதய கடினத்தை விட்டு திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்காமல் இருக்க அவர் அழைப்பு கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியத்துவத்தை குறித்து கூறிவிட்டு 4 முதல் 7 வரை அவர் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை காட்டிலும் மேலானவர் என்பதை யூதர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். பாவ நிவாரண பண்டிகையின் போது பிரதான ஆசாரியன் பலி செலுத்தின பின்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார். அதுபோன்று கிறிஸ்து மனிதர்களின் பாவங்களுக்காக நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு உயிர் தெளிந்து பரத்துக்கேறினார். பிற ஆசாரியர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டியது இருந்தது. ஆனால் கிறிஸ்துவோ பாவமில்லாத பிரதான ஆசாரியனாக தன்னையே பலியாக கொடுத்தார். ஆகவே அவர் மேலானவர். ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் தெரிந்தெடுக்கப்பட்ட விதத்தை கூறி எப்படி கிறிஸ்து இவர்களை காட்டிலும் உயர்ந்த பிரதான ஆசாரியத்துவம் உடைய ஆண்டவர் என்பதை 5 விளக்குகின்றார். ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து, அதாவது ஜனங்களிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். கர்த்தரால் நியமிக்கப்பட்டார்கள். மக்களின் பிரதிநிதிகளாக கடவுளிடம் முறையிட்டார்கள். பலிகளையும் காணிக்கைகளையும் தவறாது செலுத்தி வந்தார்கள். ஜனங்களை நேர்வழிப்படுத்த இரக்க குணமுடையவர்களாய் இருந்தார்கள். இது அனைத்தும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். ஆயினும் அவரின் ஆசாரியத்துவம் முடிவு பெறாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆசாரியத்துவமாக இருக்கின்றது. ஆகவே அவர் ஆரோனின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானவர், ஆண்டவர் என்பதை வலியுறுத்துகின்றார். 5 அவர் மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கான விளக்கத்தை 7 கூறியுள்ளார். மெல்கிசெதேக்கு லேவி கோத்திரத்தை விட உயர்ந்தவர். ஆதியாகமம் 14 அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளது. 5 ராஜாக்களை முறியடித்து ஆபிரகாம் வெற்றியோடு திரும்பி வருகிறார். சாலேமின் ராஜாவும் ஆசாரியருமாயிருந்த மெல்கிசெதேக்கு
அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக் என்றால் நீதியுள்ள ராஜா என்று அர்த்தம். அவர் சாலேமின் ராஜாவாக இருந்தபடியினால் அவர் சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் கொண்டு எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கிறிஸ்துவோடு மெல்கிசேதேக்கை ஒப்பிடுகின்றார். மேலும் அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரணத்தினால் அவர் லேவி வம்சத்தில் வந்த ஆசாரியர்களை விட உயர்ந்தவர் என்பதை வலியுறுத்துகிறார். லேவியின் கோத்திரத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்களான அனைவரும் பலவீனமான மனிதர்கள். ஆனால் கிறிஸ்துவோ பலவீனமற்றவர், பாவமற்றவர். அவர் தன்னை பலியாக கொடுத்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்ட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். ஆரோனால் கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையை விட கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை உயர்ந்தது என்பதை 8ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் விளக்குகின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனங்களில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் வாக்கருளின புதிய உடன்படிக்கையை குறித்த வார்த்தைகளை எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 13ஆம் வசனங்களில் நாம் காணலாம். பழைய உடன்படிக்கையை சரியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றாத காரணத்தினாலே புதிய உடன்படிக்கையை கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் கொடுக்கின்றார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் பரலோகத்திற்கென்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார். அவரின் ஊழியமே சிறந்தது, மேன்மையானது. கர்த்தரின் புதிய உடன்படிக்கையிலே தமது கிருபையினாலும் அன்பினாலும் மனிதனின் பாவத்தை மன்னித்து அதை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லி வாக்கருளுகின்றார். இது கிறிஸ்து தன்னையே பாவ நிவாரண பலியாக சிலுவையில் தந்ததினாலே சாத்தியமானது. எனவே கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை உயர்ந்தது என்பதை கூறிய பின்பு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் மரணம் அளிக்கின்ற நன்மைகளோடும் சவால்களோடும் தகுதியான புதிய வாழ்வு வாழ அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அவருடைய பிரசன்னத்திற்கு வரும் உரிமையை கிறிஸ்து எல்லாருக்கும் அளித்திருக்கிறார். முன்பு பிரதான ஆசாரியர்கள் மட்டுமே நுழையும் கர்த்தரின் பிரசன்னத்திற்குள் இப்போது கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் பாவமர கழுவப்பட்டு உண்மையான இருதயத்தோடு அனைவரும் நுழையும் உரிமையை நாம் பெற்றிருக்கின்றோம். முன்பு பிரதான ஆசாரியர் மூலமாய் கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு நேரடியாக உறவு கொள்ளும் உரிமையை நாம் பெற்றிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழும் வாழ்க்கைக்கு அழைப்பு கொடுக்கிறார் எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதால் கிடைக்கும் மீட்பை விட கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் கிடைக்கும் மீட்பு, விடுதலை வாழ்வு சிறந்தது என்று கூறுகின்றார். இறுதியாக கிறிஸ்துவின் விசுவாசிகளாக சமூக வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் நாம் வாழ வேண்டிய விதத்தை எடுத்து கூறுகின்றார். கிறிஸ்துவை விசுவாசித்து பின்வாங்கி போன நிலையில் உள்ள யூதர்களுக்கு கிறிஸ்து எவ்வாறு தீர்க்கதரிசிகளை காட்டிலும் தேவதூதர்களை காட்டிலும் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை காட்டிலும் மேலானவர் என்பதை விளக்கி கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதையும் அவரை விசுவாசித்து அவரது மரணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பையும் விடுதலை வாழ்வையும் பெற்று புதிய உடன்படிக்கையை இருதயத்திலே வைத்து கிறிஸ்துவோடு ஜீவிக்க அழைப்பு கொடுக்கிறார். நாமும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை விசுவாசித்து விடுதலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமீன். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, எந்தன் மனமும் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே.
நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர் கை வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.